தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. நடிகர் ராம் சரண் லீட் கேரக்டரில் நடித்துள்ள கேம் சேஞ்சர் திரைப்படம் நாளை பொங்கல் கொண்டாட்டமாக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தை இயக்குனர் ஷங்கர் இயக்கியுள்ள நிலையில் படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் சிறப்பாக ஈடுபட்டு வருகின்றனர். இயக்குனர் ஷங்கர் படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தன்னுடைய முந்தைய படங்கள் அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் அவர் பேசி வருகிறார். கேம் சேஞ்சர் படத்தை தொடர்ந்து இந்தியன் 3 வேல்பாரி படங்களின் வேலைகளில்தான் ஈடுபட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேம் சேஞ்சர் படத்தின் ரிலீஸை தொடர்ந்து இந்த படங்களின் வேலைகளை அவர் தூங்க உள்ளதாக கூறியுள்ள நிலையில் தற்போது பயோபிக் அதிக அளவில் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து ஷங்கரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு யோசிக்காமல் உடனடியாக ரஜினிகாந்தின் பயோபிக்கை தான் உருவாக்க விரும்புவதாக ஷங்கர் தெரிவித்துள்ளார். முதலில் இந்த கேள்விக்கு பதிலளித்த ஷங்கர், பயோபிக் எடுக்கும் எண்ணம் எதுவும் இதுவரை எனக்கு வரவில்லை என்றும் எடுத்தால் ரஜினியின் பயோபிக்கை தான் எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ரஜினிகாந்தின் வாழ்க்கை குறித்து அனைவரும் தெரிந்ததுதான் என்று பாராட்டி பேசியுள்ள ஷங்கர், இந்த கேள்வி எழுந்தவுடன் அவரது வாழ்க்கை வரலாறு தான் நினைவுக்கு வந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த பயோபிக்கில் யார் நடிப்பார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போதுதான் இது குறித்த எண்ணமே தோன்றியதாகவும் நடக்கும்போது இது குறித்து பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்துடன் இணைந்து ஷங்கர் கூட்டணியில் எந்திரன், சிவாஜி உள்ளிட்ட படங்கள் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்துள்ளன. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் ரஜினி ஷங்கர் காம்பினேஷன் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்துள்ளன. இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நல்ல கதை அமைந்தால் ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைய விரும்புவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் எடுத்தால் ரஜினியின் பயோபிக்கை தான் எடுப்பேன் என்றும் ஷங்கர் கூறியுள்ளது மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது. அடுத்தடுத்து முன்னணி பிரபலங்களின் பயோபிக் வெற்றியடைந்து வரும் நிலையில் ரஜினிகாந்தின் பயோபிக்கும் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.